Hi students, இன்னைக்கு நம்ம 10th standard scienceல unit 1 laws of motion lesson பார்க்கணும். So laws of motion பத்தி நம்ம 9th standardல நீங்க already படிச்சிருப்பீங்க. So motion என்னங்கறத நம்ம ஒரு just revision மட்டும் பார்த்துடலாம். So if there is any change in the position of the body with respect to time, we can call it as the motion. So for example, இப்போ நம்ம ஒரு 8 o'clock ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா 8:30க்கு ஸ்கூல்ல போய் ரீச் பண்ணிட்டோம். 8 o'clock ஹவுஸ்ல இருக்கோம். 8:30க்கு ஸ்கூலுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ 8 to 8:30 டைம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய பொசிஷன்லயும் சேஞ்ச் இருக்கு. ஹவுஸ்ல இருந்து நம்மளுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இப்போ ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ இஃப் there is any change in the object or any change in the body with respect to time, we can call it as the motion. ஓகேவா? ஸோ இந்த மோஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. லீனியர் மோஷன், ஆக்சிலேட்டரி மோஷன், சர்க்குலர் மோஷன், நிறைய டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஸோ இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பால் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணி வருது. அந்த பாலை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அல்லது நான் ஒரு அப்டக்கிள் வச்சு அந்த பாலை ஸ்டாப் பண்ணணும். அல்லது ஒரு பாலை நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்ளை சம் ஃபோர்ஸ் டு மூவ் தட் பால். அல்லது ஒரு ஸ்பீடை குறைக்கிறதுனாலும் சரி, அல்லது ஒரு ஸ்பீடை நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்ஸை நான் வந்து ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் இட் இஸ் புஷ் ஆர் புல். ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங், காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம்னா புஷ் ஆர் புல். அதாவது ஒரு ஃப்ரூட் பறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு புல் பண்ணணும். ஒரு டோர் ஓபன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு புஷ் ஆர் யூ ஹாவ் டு அப்ளை புல். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் த ஆப்ஜெக்ட் ஆர் இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் த ஆப்ஜெக்ட், இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், or even it is used to change the shape of the object. For example, shape of the object எப்படி மாறும்? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அம்மா எல்லாம் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிவாங்க இல்லையா? ஸோ இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இஃப் யூ அப்ளை சம் ஃபோர்ஸ் இன் தட் என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ ஃபோர்ஸ் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புஷ் ஆர் புல்னு சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம காமன் அண்டர்ஸ்டாண்டிங். சயின்டிபிக்கா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் வாஸ் given by the scientist Sir Isaac Newton. So he is a physicist and he is an astronomer. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்க்கு சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன மோஷன்ஸ் இருக்கும், ஸோ என்னென்ன மோஷன்ஸ் அது ஃபியூச்சர்ல பண்ணுங்கிறத கூட வந்துட்டு அழகா டீட்டெயிலா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் கொடுத்திருக்கிற அந்த டெஃபினிஷனுக்கு முன்னாடி மற்ற சயின்டிஸ்ட் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அதுல மற்ற பெர்செப்ஷன் என்ன இருந்துச்சு இந்த மோஷன்ஸ் பத்தி அப்படிங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் பத்தி என்ன பெர்செப்ஷன் இருந்துச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் we can see something. ஸோ ஃபர்ஸ்ட் we can see what is physics. ஸோ நம்ம சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னதான் இருக்கும், பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் என்ன, எதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் த நேச்சர் இஸ் பிசிக்ஸ். ஸோ ஒரு சிம்பிளா நம்ம சொல்லிடலாம், நேச்சர்ல நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே நம்ம எதை வச்சுதான் படிக்கிறோம், பிசிக்ஸ். அண்ட் பிசிக்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். லைக் லைட் பத்தி படிப்போம், லைட் பத்தி படிச்சோம்னா என்னன்னு சொல்லுவோம், ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சவுண்ட் வச்சு படிப்போம், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், அக்கோஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அல்லது நியூக்ளியஸ் டீட்டெயிலா படிச்சோம்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லுவோம். ஆட்டம் பத்தி டீட்டெயிலா படிக்கும்போது அட்டாமிக் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ we are having a lot of branches. அதுல one of the branches is mechanics. So mechanics வந்து எதை பத்தி படிக்கிறதுனா இட்ஸ் நத்திங் பட் டு ஸ்டடி அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் பத்தி தான் படிக்கிறோம் இல்லையா? So we are taking this branch. So effect of force on the body. So ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு பாடியில ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். So அந்த மெக்கானிக்ஸ்லயே ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி நம்ம பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்னு வந்து டைனமிக்ஸ். So ஸ்டாட்டிக்ஸ்னா நேம் வச்சு நீங்க சொல்லிடலாம், ஸ்டாட்டிக் பொசிஷன் அப்படின்னாலே ரெஸ்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். So it is rest. So statics is studying about the object which is at rest under the action of forces. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதனால ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்ட்ல வந்த ஆப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான எஃபர்ட் இருக்கு, என்ன மாதிரியான எஃபெக்ட்லாம் அந்த இடத்துல ஃபாலோ ஆகுதுன்னு படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, ஸோ டைனமிக்ஸ்ங்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஸோ டைனமிக்ஸ்னா என்னதான் இருக்கும், மோஷன். தட் மீன்ஸ்
It is deals with or it studies about the motion of the object. And the motion of the object எப்படி நடந்துருக்கு by the action of the force. So ஒரு force apply பண்ணி அந்த forceனால ஒரு object move ஆயிருக்குனா so அந்த object பத்தி படிக்கிறதா வந்து என்னது dynamics. So in the dynamics we are dividing into two. So one is kinematics and another one is kinetics. So நம்ம already சொல்லிட்டோம் dynamics is studying about the motion of the object அப்படின்னு. So கண்டிப்பா இதுவும் என்னதான் இருக்கும் it's studying about the motion. இதுல நமக்கு ரெஸ்ட்க்கு வேலை இல்லை ஏன்னா இதுல இருந்தா நம்ம இத கொண்டு வரோம். So it's studying about the motion. Both we are studying about the motion. ஆனா என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுலயே மோஷன் பத்தி தான் படிக்கிறோம்னா ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து காட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so kinematicsல வந்து we won't consider the force. So without force that means what? So forceனால தான் ஒரு மோஷன் நடக்குன்னு நம்ம இப்ப பார்த்தோம் பட் அந்த force நம்ம விட்டுட்டு just studying about the motion is the kinematics. Kinetics அப்படினா we are considering the force. எதனால அந்த மோஷன் நடக்குதோ சோ அந்த ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்றோம் அந்த மோஷனை கன்சிடர் பண்றோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் லெசன் எடுத்துட்டு இருக்கோம்னு வைங்களேன். நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தனுக்கு வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சு பக்கத்துல உள்ளவனுக்கு ஷேர் பண்றான். சோ பக்கத்துல உள்ளவனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சிரிச்சிட்டு மாட்டிக்கிறான் மிஸ் கிட்ட. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் எந்திரி எதுக்கு நீ சிரிச்ச அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்து நம்ம கொஸ்டின் கேட்போம். அப்போ ஐ எம் டீலிங் வித் அ பர்சன் யார் எனக்கு வந்து அங்க ஆக்ட் பண்றானோ அவன்கிட்ட தான் நான் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். பட் அதுக்கு வந்து ரீசன் யாரு அனதர் ஒன் பர்சன் அவனை பத்தி நான் அந்த இடத்துல கண்டுக்கல பிகாஸ் ஐ டோன்ட் நோ தட் பர்சன். ஓகே சோ இவனை மட்டுமே நான் டீல் பண்றேன் இல்லையா. சோ அது வந்து என்னது அப்படின்னா kinematics because I am not considering the force. I am not considering that person who is making that boy to laugh. So இது வந்து நான் அந்த force நான் விட்டுட்டு only I am concentrating on the boy. So இது kinematics என்னது only concentrating on the motion. அந்த motionல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அத பத்தி படிக்கிறது kinematics. Kinetics என்னது இப்போ அவன் என்ச்சா பாத்தீங்களா அவன் என்ன சொல்லிடுறான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு இவன் ஜோக் பண்ணா என்னால சிரிக்கிறேன்னு நம்மள்ட்ட சொல்லி கொடுத்துட்டான். சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ ஏன் சிரிச்சேன்னு again I am pointing to that person. So இப்போ யார் ரெண்டு பேர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருவேன் I am talking with the two boys. So kineticsங்கிறது dealing with both the force and the motion. Okay அந்த மோஷன் நடக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்களே நம்ம வந்து சீன்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஓகே சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அதை நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி ஒரு பேசிக் இது என்ன அந்த மோஷன் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கறோம் அப்படிங்கிறதுக்கு இது. ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா சோ இந்த ஃபோர்ஸ் பத்தி நியூட்டன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில சயின்டிஸ்ட் கொடுத்திருக்காங்க அதை பத்தின பெர்செப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில். சோ ஹி இஸ் a Greek philosopher and he is a scientist. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்னதுல ஒரு ரெண்டா நம்ம பிரிச்சு சொல்லுவோம். ஒன்னு வந்து நேச்சுரல் மோஷன் another one is violent motion. So natural motion na simple சொல்லணும்னா so all the moving objects will come to rest அப்படின்னு அவங்க சொல்றாங்க. naturally will come to rest. நம்ம எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாம நேச்சுரலா அது வந்து ரெஸ்ட்க்கு வந்துச்சுனா that is natural motion. It does not need any forces. Okay so I can say force independent னு சொல்லலாம். It is not a force dependent. And violent motion na இதுக்கு அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். So நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸ் அந்த மோஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்றது. So we are applying some external forces. So that I can call it as the violent motion. Okay. So இது வந்து நான் என்ன சொல்லலாம் force dependent because I am depending upon some force to stop that motion. So that we can call it as the force dependent and it needs force dependent and that motion is violent motion. தேர்ட் பாயிண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க வந்து டூ டிஃப்ரெண்ட் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து அயன் பால்னு வச்சுக்கிறோம் இன்னொன்னு வந்துட்டு டென்னிஸ் பால்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நான் சேம் ஹைட்ல வச்சு நான் டிரா பண்ணேன் அப்படின்னா எது வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்டு போய் ரீச் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து அயன் பால் தான் போகும். மாஸ் நிறைய இருக்கிற அந்த பால் தான் கிரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும். ரீசன் என்ன அப்படின்னா ஸோ அவங்க ரீச் பண்ணும்போது என்ன டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் அதை தாண்டி போற கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த அயன் பாலுக்கு இருக்கும். ஓகே சோ மேல இருந்து கீழே வரப்ப என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஏர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. சோ இந்த ஏர் டிஸ்டர்பன்ஸை தாண்டி யாரால ஸ்பீடா போக முடியும் அப்படின்னா அயன் பால். ஏன்னா மாஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிடுவாங்க.
இவங்க வந்துட்டு டென்னிஸ் பால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அந்த கிரவுண்டை டச் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. இப்போ 2 பாய் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாய் வந்து கொஞ்சம் மாஸ் ஜாஸ்தியா இருக்கான், வெயிட் ஜாஸ்தியா இருக்கான், இன்னொரு பாய் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ வந்து இவங்க ஓடும்போது நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸா ஒரு 2 பாய் வந்து நின்னுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் ஓடுறச்ச இவனுக்கும் ஒருத்தன் வந்து நிக்கிறான், இவனுக்கும் ஒருத்தன் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாயை வந்து மூவ் பண்ணிட்டு ஓடுறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும், மாஸ் ஜாஸ்தியா உள்ள பையனுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இவன் வெயிட் ஜாஸ்தியா இருப்பாங்க, என்ன பண்ணிடுவான், அவனை ஈஸியா கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இவனால ஃபாஸ்டா ஓட முடியும். ஆனா இவன் என்ன பண்ணுவான், இவன் கொஞ்சம் மாஸ் கம்மியா இருக்கிறதுனால அவனோட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சப்போஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா இவங்க வந்து சேமாவே போய் அந்த இடத்த ரீச் பண்ணுவாங்க. ஆனா டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்கிற பட்சம் அவங்க வந்து ரீச் பண்றதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கலீலியோ என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்னாலுமே இப்போ ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும், ஒரு மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்லேயே தான் இருக்கும். அன்டில் தென் we are applying some forces on it. நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அது அதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன்ல இருந்துச்சோ, என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ, ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருந்துச்சுன்னா மோஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்க்கர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மார்க்கர் வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மார்க்கரை தள்ளுற வரைக்கும். ஓகே, இல்லைன்னா இது என்ன ஸ்டேட்லேயே தான் இருக்கும், ரெஸ்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம மாற்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்றது என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு அப்ளை த பிரேக், ஐ ஹாவ் டு அப்ளை சம் ஃபோர்ஸஸ் டு ஸ்டாப் த கார், டில் தட் இட் வில் மூவ், இட் வில் பி இன் தி மோஷன். ஓகே, ஸோ இதுதான் கலீலியோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி இங்க நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், 2 டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ், அதே தான் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்குமா இருந்துச்சுன்னா, வேக்கும் மீன்ஸ் வாட், எந்த ஏர் டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாத ஒரு வெற்றிடமா இருந்துச்சுன்னா, ஸோ 2 டிஃப்ரெண்ட் சைஸ், 2 டிஃப்ரெண்ட் ஷேப், நீ என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்ல எடுத்திருந்தாலும் இட் வில் கம் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். பட் இதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை ரீச் பண்ற டைம்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா. ஸோ இந்த இனர்ஷியாவை பத்தி நம்ம அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் பிரீஃபாவே பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.